காவலர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் 4ஆம் நாளில் 187 பேர் மட்டுமே தேர்வாகினர். புதுச்சேரியில் 148 காவலர் பணியிடங்களுக்காக உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. முதல் நாள் 500 பேர் அழைக்கப்பட்ட நிலையில் 279 பேர் பங்கேற்றனர். அதில் 66 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். இதனை அடுத்து 3ஆம் தேதி நடந்த உடல் தகுதி தேர்வில் 750 பேர் அழைக்கப்பட்டதில் 407 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதில் 115 பேர் தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நடந்த உடல் தகுதி தேர்வில் 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 579 பேர் பங்கேற்றனர். இதில் 166 பேர் தேர்ச்சி பெற்றனர். தொடர்ந்து 4ஆம் நாள் 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 409 பேர் கலந்து கொள்ளவில்லை. 591 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதில் 187 பேர் மட்டுமே அடுத்த மாதம் நடக்கவுள்ள எழுத்து தேர்விற்கு தகுதி பெற்றனர். 5ஆம் நாளான இன்று 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 பேர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடமாக ஈடுபட்டு வருகின்றனர். ரூபாய் 10,000 ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் 18,000 உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலியாக பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நிலையில் 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து சென்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் ஆய்வக தர சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன், செயலாளர் ரமேஷ் ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டு துறையில் இருந்து புதுச்சேரியில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களில் இருப்பில் உள்ள மற்றும் இனிவரும் மருந்துகளின் ஒவ்வொரு தொகுப்புகளின் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணையம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை ஏற்று புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலமாக ஆய்வக தர சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மருந்துகளின் நம்பகத்தன்மை இத்தகைய ஆய்வக தர சான்றிதழ் வாயிலாக உறுதிப்படுத்தப்படும். எனவே வாடிக்கையாளர்கள் எவ்வித அச்சமில்லாமல் வழக்கம் போல் மருந்துகளை வாங்கி உட்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி ஆலையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான வடி சாராய ஆலயம் உள்ளது. இந்த ஆலையில் கடந்த 2009ஆம் ஆண்டில் 53 ஊழியர்கள் நேரடியாக நியமிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து 14 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த நிலையில் கடந்த 2023இல் 53 ஊழியர்களையும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அரசு சுமூக தீர்வு கண்டு அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் 53 ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்தலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனிடையே நீதிமன்ற உத்தரவின்படி தங்களுக்கு பணி வழங்க கோரி கடந்த நவம்பர் மாதம் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணி அமர்த்துவதற்காக நிர்வாகம் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிர்வாகம் உறுதியளித்ததன்படி இதுவரை தங்களுக்கு பணி வழங்காததை கண்டித்தோம் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டுள்ளதாக
குற்றம் சாட்டியும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரியும் ஆலய வளாகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மத கலவரத்தை தூண்ட முயன்ற திமுக அரசுக்கு நீதிமன்றம் சரியான பதிலடி வழங்க உள்ளதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் ஏற்றும் விவகாரத்தில் அற்ப அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்ட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மக்கள் விரோத திமுக அரசுக்கு நீதிமன்றம் சரியான பதிலடி வழங்கி உள்ளது. இதற்கு மேலும் மத ரீதியில் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய செயலை தமிழக திமுக அரசும் அதன் முதலமைச்சர் ஸ்டாலினும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மின்துறை பங்குகளை தனியார் மயமாக்கும் டெண்டரை அரசு ரத்து செய்துள்ள நிலையில் லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியார் மயமாக்கும் அரசின் முடிவை முழுமையாக ரத்து செய்ய அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை சிவ தொண்டு பேரவையும் இணைந்து நடத்தும் அம்மையப்பர் ஐம்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. 2026 இந்தியா உலகிற்கு வழிகாட்டிடவும் உலகில் சைவம் தழைத்து ஓங்கவும் உலக அமைதி வேண்டியும் மக்கள் நலம் வேண்டியும் நடைபெறும் அம்மையப்பர் ஐம்பெரும் விழாவில் அம்மையப்பர் விருது விழாவில் கலந்து கொண்டு சிவப்பணி செம்மல் விருது பெற வந்தவர்கள் நமது நாட்டின் பாரம்பரியத்தில் ஈர்க்கப்பட்டு திருக்கடையூரில் மாலை மாற்றிக்கொண்டு புதுச்சேரி சின்ன கைலாயில் வேள்வி செய்து மாண்புறு மணவிழா நடத்தி கொண்டார்கள். பீமரத சாந்தி விழா, அதாவது கடந்த 70 ஆண்டுகளில் உடல் வலிமையினால் பல்வேறு இன்னல்களையும் இடர்களையும் சந்தித்து சாதனைகளையும் நற்செயல்களையும் செய்தவர்கள் 69 வயதை கடந்து வரும்பொழுது சற்று உடல் தளர்ந்ததாலும் மனம் தளராத வாழ்க்கையில் மேலும் நற்செயல்களை செய்து சாதிக்கும் பொருட்டு பீமரத சாந்தி முகூர்த்தம் செய்து மீண்டும் உள்ள வாழ்க்கைக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் வேண்டி செய்யும் யாகமே மாண்புறு மணவிழா. மன வலிமையோடு உடல் வலிமை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இறைவனுடைய திருவருளை பெற அருமையான மாண்புறு மணவிழாவை நடத்த திருக்கைலாயமே சிறந்த இடமாகும். சிவஞானியாரின் தலைமையில் விழா நடைபெற்றது. மணமகள் வேள்வியின் கலந்து கொண்டு மாலை மாற்றிக்கொண்டு மணமகனின் கரங்களால் பங்கஜ மலர் அவர்களுக்கு மாங்கல்ய நான் அணியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கம் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கூறுகையில், உலகில் ஒவ்வொரு ஆலயமும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கு சிறந்ததாக விளங்கும். எல்லா காரணங்களுக்காகவும் வழிபாடு செய்யலாம். அதே போலவே இந்த சின்ன திருக்கைலாயத்தில் குழந்தை பிறந்தவுடன் முதல் பிறந்தநாள் விழா, பூப்புனித விழா, காது குத்தல் விழா, திருமண விழா, வளைகாப்பு விழா, 60 நிறைவு பெருவிழா மற்றும் 70 வயது மாண்புறு விழா, 80 வயது 1000 மதி அருவிழா, 30ஆம் நாள் ஆன்மா திருவடி பேருவிழா, நினைவு நாள் விழா, பரிகார வேள்வி விழா என அனைத்து வாழ்வியல் அருளியல் வழிபாடு செய்வதற்கு உகந்த இடம் திருக்கைலாயமாகும் என்று கூறினர். புதுச்சேரியில் துவங்கிய மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதில் மாணவ மாணவிகள் 382 படைப்புகளை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி துவக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலர் மற்றும் பெங்களூர் விஸ்வேஸ்வராய தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் ஆகியவற்றின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டார். இதில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், பள்ளி கல்வி இயக்குநர் முனைவர் சிவகுமார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டனர். இந்த மண்டல அளவிலான கண்காட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று மொத்தம் 382 அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதில் போக்குவரத்து பாதுகாப்பு, மின்கடத்தி இடர்பாடுகளை சரி செய்தல், மண்பானைகளில் சுத்தமான குடிநீரை உருவாக்குவது, புதுவிதமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உள்ளிட்டவை வெகுவாக கவர்ந்தது. மாணவர்களின் படைப்புகளை பல்வேறு பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர். புதுச்சேரி சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கெட்டில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் சார்பாக ஆனந்தன் மற்றும் ரமேஷ் ஆலோசனையின்படி
புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் யோகம் சார்பில் 21 பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனைத்து பொருட்களையும் சபரிமலைக்கு எடுத்துக்கொண்டு டிசம்பர் 30, 31 ஆகிய தேதிகளில் அங்கு சென்று தங்கி சமைத்து அன்னதான பிரசாதத்தினை ஜனவரி 1, 2 ஆகிய தேதிகளில் பக்த சுவாமிமார்களுக்கு வழங்கினார்கள். இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதான பிரசாதத்தை பெற்றுக் கொண்டனர். மேலும் இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கெட்டில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்படும் என்று ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பா யோகம் சார்பில் 21 பேர் கொண்ட குழு சார்பில் தெரிவித்தனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் ரூபாய் 41,000 ஆன்லைன் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசி அவரின் கிரெடிட் கார்டு லிமிட்டை அதிகரிப்பதாக ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பி அவர் மர்ம நபருக்கு கிரெடிட் கார்டின் விவரங்களை அளித்துள்ளார். இதனையடுத்து அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 24,865 ரூபாய் மாயமாகியது. இதேபோல் அருவாத்துப்புறத்தை சேர்ந்த நபரிடம் 15,000 ரூபாய், முதலியார்பேட்டையை சேர்ந்த நபரிடம் 1,720 ரூபாய் என மொத்தம் 41,585 ரூபாய் ஆன்லைன் மோசடியில் எழுந்துள்ளனர். சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வில்லியனூர் கண்ணகி அரசு பள்ளி எதிரில் ரூபாய் 18 லட்சம் செலவில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விழுப்புரம் பிரதான சாலையில் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளிக்கு எதிரில் யூ வடிவ வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கு ரூபாய் 18,46,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளைநிலை பொறியாளர் தேவா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போலி மருந்து வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் போலி மருந்து முறைகேடு மற்றும் பல்வேறு துறைகளில் ஊழலில் மூழ்கியுள்ள என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில குழு ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் தலைமை தாங்கினார். அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராமச்சந்திரன், சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆளும் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலையில் இருந்து நேரு வீதி வழியாக சட்டப்பேரவையை நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை நேரு வீதி, கேண்டீன் வீதி சந்திப்பில் காவலர்கள் சாலையின் குறுக்கே தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். இருப்பினும் காவல்துறையினர் தடுப்புகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கேயே சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். இதனை அடுத்து பாலகிருஷ்ணா உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சமூக சேவைக்கு வாசகி மாநில தலைவர் வெங்கட்ராமனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில மகளிர் அணி அமைப்பாளராக சமூக சேவைக்கு வாசகியை நியமித்து கழக தலைவர் வெங்கட்ராமன் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சமூக சேவைக்கு வாசகி கழக தலைவர் வெங்கட்ராமனை சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கட்ராமன், சமூக பணிகளின் மூலம் பல்வேறு விருதுகளை வென்ற முன்னாள் தலைமை ஆசிரியை வாசகி மகளிர் அணி மாநில அமைப்பாளராக நியமிப்பதில் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தவிர்த்து மக்கள் நலன் கொண்ட கட்சிகளுக்கு கூட்டணி அமைக்கப்படும் என்றும், இல்லை என்றால் 30 தொகுதிகளிலும் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என தெரிவித்திருந்தார். ரெட்டியார்பாளையம் சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற பல்லாக்கு ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தியாகுப்பிள்ளை நகரை சேர்ந்த சுகுதேவ் குடும்பத்தினர் உபயத்தில் விநாயகர், முருகன் மற்றும் சாய்பாபா தெய்வங்கள் சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் காட்சி அளித்தனர். தொடர்ந்து சாய்பாபா சிறப்பு பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. சிறப்பு ஆராத்தி, சிறப்பு அன்னதானத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ரங்கநாதன் தலைமையில் நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு பகுதியில் அமைந்துள்ள ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக பத்துக்கண்ணு பகுதியில் அமைந்துள்ள ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக வளாகத்தில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் 45 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட உள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட உள்ளது. புதிய குடிநீர் உந்து குழாய் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கிய பிரமுகர்கள் பாலு, குப்புசாமி, பழனி, முரளி, முருகன், ஏழுமலை, ஹரி, காளியப்பன், சசி, சீனு, செல்வம் உட்பட ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 3000 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யூகோ வங்கியின் 84ஆம் ஆண்டு நிறுவன தின விழாவை முன்னிட்டு மருத்துவ முகாம் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. யூகோ வங்கியின் 84வது நிறுவன தின விழா பாண்டிச்சேரி பிரதான கிளையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு சமூக பொறுப்புணர்வுகள் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை பாண்டிச்சேரி சார்பில் மருத்துவ சுகாதார முகாம் மற்றும் ஜோதி ஐ கேர் பாண்டிச்சேரி சார்பில் கண் பரிசோதனை முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் வங்கி பயனாளிகள் பலர் பயன்பெற்றனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் பாண்டிச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 84 மரக்கன்றுகள் நடும் விழா மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு யூகோ வங்கி பாண்டிச்சேரி பிரதான கிளை மேலாளர் ராகுல்குமார் அவர்கள் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். அவர் தனது உரையில் யூகோ வங்கி சமூக நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் தொடர்ந்து உறுதியாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். யூகோ வங்கியின் 84ஆம் ஆண்டு பயணம் வாடிக்கையாளர் நம்பிக்கை மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் தொடர்ந்து முன்னேறி வருவது குறிப்பிடத்தக்கது.